हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சகீஸ், இன்றைய தினம் நாம் சதன் கசாயி இவருடைய சரித்திரத்தை பார்க்க இருக்கிறோம். ஸ்ரீ ஜெகநாதனுடைய மகா பிரேமி பக்தன் ஸ்ரீ சதன் கசாயி. இந்த சதன் கசாயி அவனுடைய தொழில் மாம்சம் விற்கிறது தான் அவனுடைய தொழில். அவர் இந்த மாம்சத்தை தராசு கோல்ல அளந்து விற்கிறதுக்கு எடைக்கல்லாக சால கிராமத்தை தான் உபயோகம் பண்ணுவார். ஆனால் அவருக்கு அது சால கிராமம்னு தெரியாது. ஆனால் அந்த 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 சால கிராமத்தை பார்த்து இவருக்கு ஒரு தனி ஆகர்ஷணம். எப்பவும் அதை தன்னோடையே தான் வச்சுட்டு இருப்பார். அதனால அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த சால கிராமத்தையே ஒரு எடக்கல் மாதிரி நினைச்சு அதை எடக்கல்லாம் உபயோகம் பண்ணுவார் அவருடைய வியாபாரத்துக்கு. மேலும் அவருக்கு கீர்த்தனில் ரொம்ப பிரியம் உண்டு. அதனால ஏதோ அவருக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு கீர்த்தன், ஏதோ ஒரு நாமாவளி அப்படி முணுமுணுத்துண்டே தான் இருப்பார், பாடிண்டே தான் இருப்பார், பாடிண்டே தான் இந்த மாம்சமும் விற்பார் அவர். ஒரு தடவை என்னாச்சு, அந்த வழியாக ஒரு மகாத்மா ஒருத்தர் அந்த வழியாக நடந்து வந்துன்னு இருக்கார். அவர் அந்த துணியை வச்சு இருக்க மூடிண்டு, வாயெல்லாம் மூடிண்டு, மூக்கு வாயெல்லாம் மூடிண்டு அப்படியே வந்துட்டு இருக்கார். எதேச்சியா அவர் இப்படி திரும்புறார். அவருடைய பார்வை சரியா அந்த தராசு மேல போய் விழுந்துடுது. அவன் அந்த எடைக்கெல்லாம் அங்க சால கிராமம் இருக்கிறத பார்த்துட்டார். உடனே அவருக்கு 2 அடி எடுத்து வச்சவர் திரும்பி பின்னாடி வந்தார். அவன்கிட்ட கேட்டார், அப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்க? ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டு இருக்கியேப்பா. ஏற்கனவே நீ பண்ற தொழிலே நீச்ச தொழில் தான், அதுக்கு மேலேயும் இன்னும் ஒரு பாபமும் பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு. உடனே என்ன என்ன மகாத்மா, நீங்க தான் என்னன்னு எனக்கு சொல்லணும், எனக்கு புரியல நீங்க பேசுறது. இல்லப்பா, எடக்கல்லாம் என்ன வச்சுட்டு இருக்க, இது என்னது அப்படின்னு கேட்கிறார். அது எடக்கல் அப்படின்றான். அவனுக்கு தெரியாது அது சால கிராமம்னு. உடனே அவர் சொன்னார், இது சாக்ஷாத் சால கிராமம் ஜீப்பா. ஹே பிரபு, எனக்கு இதெல்லாம் தெரியாது. சால கிராமமா? சரி, நீங்க என்னை மன்னிச்சிடுங்க. ஹரே பாபி, நீ அதை என்கிட்ட கொடுத்துரு, எவ்வளவு பெரிய அபராதம் பண்ணின்னு இருக்க அப்படின்ன உடனே அவர் என்ன பண்ணா, அவருடைய காலில் விழுந்தான். எனக்கு இது என்னன்னே தெரியாது, நான் ஆனால் எனக்கு சதா இந்த இந்த கல் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன். வியாபாரம் முடிஞ்சால் கூட இதை கையில் தூக்கின்னு போயிடுவேன். இந்த கல்லை வச்சுன்னு தான் படுத்துப்பேன். இந்த கல் எப்போவுமே என்னோட தான் இருக்கும். எனக்கு என்னவோ இது மேலே இப்படி ஒரு ஆகர்ஷணம். ஆனால் இது சால கிராமம், இது பகவான் இருக்கார் அப்படின்றதுலாம் இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். அதனால என்னை மன்னிச்சிருங்கோ, அவ்வளோதான் நான் என்ன சொல்ல முடியும். ஆனால் என்ன பாபம் எனக்கு இதனால் சம்பவிக்குமோ எனக்கு தெரியலையே அப்படின்னு அழறான். அப்புறமா அந்த சால கிராமத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டான். அவர் என்ன பண்ணார், அதை பெத்துண்டு அப்படியே நேராக கிளம்பி நதிக்கரைக்கு போனார். போய் முதல்ல ஸ்நானத்தை பண்ணார். அப்புறம் அந்த சால கிராமத்தையும் ஒரு முழுக்கு போட வச்சார். அப்புறம் அதை எடுத்துட்டு நேராக வாத்துக்கு போனார். வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணார், அந்த தீர்த்தத்தை வச்சு சால கிராமத்தை எடுத்து ஒரு மனை போட்டு அது மேலே வச்சு அதுக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணார், ஸ்நானத்தை பண்ணி. அதுக்கப்புறமா என்ன பண்ணார், அதுக்கு பஞ்சாமிர்த ஸ்நானம் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் மந்திர ஸ்நானம், மந்திரம்லாம் சொல்லி அந்த தீர்த்தம்லாம் புரோக்ஷணம் பண்ணார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், எடுத்து தொடச்சிட்டு அதை ஒரு நல்ல ஒரு பட்டு வஸ்திரம் எடுத்து அதில் சுற்றினார். சுற்றி வாத்தில் இருக்கிற அந்த வெள்ளி சிம்மாசனத்தில் எழுந்தருளை பண்ணார். அதுக்கப்புறம் அதுக்கு சந்தனம் இத்தியாதிகள்லாம் பூசி, அப்புறம் சென்ட்லாம் அதுக்கு தடவி விட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு அர்ச்சனை பண்ணி மாலை போட்டு தூப தீப ஆராதனைலாம் பண்ணி, அப்போ பஞ்சபக்ஷ பரமானத்தோடு அதுக்கு போக் நிவேதனம் பண்ணி ஹாரத்தி பண்ணி முடிச்சார்.
நீங்கள் எத்தனை நாள் எங்கெல்லாம் இருந்திருக்கேள், எப்படிலாம் இருந்திருக்கேள், இன்னைக்கு என்னுடைய வீட்டுக்கு வந்து இப்படி வாசம் பண்ணுறேளே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எப்போவுமே என்னண்ட பிரேமையோட சதா இந்த ஆற்றுல நீங்கள் இந்த சிங்காசனத்தில் வாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கீர்த்தன் அதெல்லாம் அமக்களப்படுறது. அன்னைக்கு ராத்திரி படுத்துட்டார். சொப்பனத்தில் பகவான் வந்தான். பகவான் சொன்னார், அப்பா இதோ பாரு, காலையில் விடிஞ்ச உடனே என்னை எடுத்துட்டு போய் திரும்பியும் அந்த சதன் கசாயிக்கிட்டேயே விட்டுடு. உடனே அவர் சொன்னார், அந்த பிராமணோத்தமர் சொன்னார், மகாபிரபு, அவன் மாம்சம் விற்கிற நீச்ச தொழில பண்ணுறான், அதோடு இல்லாமல் உங்களை போய் எடக்கெல்லாம் வேற அவன் உபயோகிக்கிறான், நீங்கள் அங்கே போய் என்ன செய்ய போறீள்? உடனே பகவான் சொன்னார், நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செய்ப்பா, நீ என்ன கேள்வி கேட்காத அப்படின்னு. உடனே அந்த மகாத்மா திரும்பி கேட்டார், நாத், நான் ஒன்று சொல்கிறேன், இது வேத விரோதம், இது சாஸ்திர விரோதம். நான் எப்படி எடுத்துட்டு போய் உங்களை அங்கே கொண்டு போய் சேர்ப்பேன்? எப்படி நான் உங்களை அங்கே விட்டுட்டு வருவேன்? அங்கே உங்களுக்கு என்ன சுகம் கிடைக்கிறது? அப்படி ஏன் நீங்கள் அவங்கிட்ட போறேன்? அங்கே அவன் சுத்தமாக இல்லை, அவன் பவித்திரம் இல்லை, அந்த ஸ்தானமே நன்னா இல்லை, அவன் மகாபாபி, மாம்சம் விற்கிறான், ஏன் நீங்கள் அங்கே போகணும் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறார். கேட்டவுடனே பகவான் சொன்னார், இந்த பாருப்பா, சில சமயம் ஸ்நானம் செய்விக்கிறதுனால சில பேர்கிட்ட எனக்கு சுகம் உண்டாகும், சில சமயம் அறுசுவை போஜனம் அன்போடு நீங்கள் எடுத்துன்னு வந்து வைக்கும்போது, பக்தாள் படைக்கும்போது அதில் சுகம் உண்டாகும், சில சமயம் அழகழகாக மாலை போட்டு பாப்பா, அதில் எனக்கு சுகம் உண்டாகும், சில சமயம் அழகழகா துணி தைச்சு போடுவா, அழகழகா அலங்காரம் பண்ணுவா, அதில் எனக்கு சுகம் உண்டாகும். ஆனால் இந்த சதன் கசாயிக்கிட்ட என்ன தெரியுமா, அவன் எடை போடுறச்ச நான் இப்படியும் அப்படியும் அப்படியும் இப்படியும் அந்த தட்டில் உருள்றேன் இல்லையா, அந்த ஆடுறதுல எனக்கு சுகம் இருக்குப்பா, அது ஒரு தனி ஆனந்தம் எனக்கு. நான் அப்படி ஆடும்போது அவன் அழகாக கீர்த்தன் பாடிண்டே தானே இருக்கான், அவன் பாடுவான், நான் ஆடுவேன், எனக்கு அங்கே இருக்கிறதுல சுகம் இருக்குது. அப்புறம் உனக்கு என்ன வேணும்? எனக்கு அங்கே தான் பிடிக்கிறது, அதனால் தயவு செஞ்சு என்னை எடுத்துன்னு போய் அங்கேயே விட்டுரும் அப்படின்னு சொன்னார். உடனே அவர் சொன்னார், ந ஜானே கோன் சே குண பர் தயாநிதி ரீஜ் ஜாத்தா ஹை. எந்த குணத்தை வச்சு பகவான் ஒருத்தர்கிட்ட மகிழ்ந்து பிரசன்னமாய் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுவார், அவன்கிட்ட போவார்னு தெரியாது. நாம சாதகாள் பக்தாள் நாம பிரயாசப்பட்டுட்டே இருக்கணும், அவன் பிரேமையை அடையணுன்றதுக்காக. அவன் யார் மூலமாவது எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்துல நம்மண்ட சந்தோஷமா வருவான். ஆனால் நாம் அவன் மீது பிரேம செலுத்தின்றே இருக்கணும், அதில் எந்த குறையும் வைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பிரயாச அனுதினம் அதை செஞ்சு 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 அவனை திருப்திப்படுத்தணும் அப்படின்ற அந்த ஒரே ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவன் அந்த பிரேமியை நோக்கி ஓடி வருவான். ஆனால் இப்படி பண்ணா அப்படி நடக்கும், அப்படி பண்ணா இப்படி கிடைக்கும், அப்படி அந்த கணக்கு, அந்த குருட்டு கணக்கு போட்டு பகவானுடைய கிருப்பையை மட்டும் சம்பாதிக்கவே முடியாது. அந்த குருட்டு கணக்கெல்லாம் இந்த ஜெகத்தில் இருக்கிறவாளை ஏமாத்துறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். சகஜமாக இருக்கணும், கள்ளங்கப்படம் இல்லாத மனசோட பகவான் மேலே பிரேமையை பொழியணும், பஞ்சபட்ச பரமான்னம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு துளசி தளம் போட்டால் கூட அவன் மேலே ஒரு அன்போடு நம்ம அதை செய்யணும். எந்த பாவத்தினால அவன் சந்தோஷப்பட்டு நம்மண்ட வருவான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. நம்ம செய்யறத, நம்ம பிரயத்தனத்தை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் மகாராஜ். இப்போ மறுநாள் காத்தால இந்த சதன் கசாயி கதவை திறந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் வியாபாரத்துக்கு. உடனே இந்த மகாத்மா அந்த சாலக்கிராமத்தை எடுத்துட்டு திரும்பி வரார். ஓ, 2வது தடவை ஏன் திரும்பி வந்தேள்? நீங்கள் எப்பேற்பட்ட பூஜனீயர்,
நீங்கள் இப்படி எங்கள் கடைக்குள்ளே இப்படி வரலாமா? நான் மகாபாபி, அதுவும் இது வேற ரொம்ப மோசமான இடம். நீங்கள் ஏன் இதை திரும்பி கொண்டு வந்து எங்கிட்ட கொடுக்குற? இந்த சால கிராமத்தை நீங்களே வச்சுக்கோங்க. இந்த பாருப்பா, இல்லை இல்லை, இதை நீ தான் வச்சுக்கணும். ஏன்னா ராத்திரி பகவான் சொப்னத்தில் வந்து சொல்லிட்டான், என்னை எடுத்துட்டு போய் திரும்பி சதன் கசாயிக்கிட்டேயே சேர்த்துருவோம் அப்படின்ட்டு. நான் அவனோட இருக்கிறதுக்கு தான் நான் ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னு உடனே சதன் கசாயிக்கு இப்போ கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிட்டு, கண்லேருந்து அப்படியே ஜல பிரவாகமாக கொட்டுறது, நான் குளர்றது. அவன் மனசுக்குள்ள நினச்சிக்கிறான் சதன் கசாயி, நான் எவ்வளவு பெரிய மகா பாப்பி, நான் அழுக்கு பிடிச்சவன், செய்யத்தகாத இழிவான தொழிலை செய்யறேன், என்னோட இருக்கணும்னு சொல்லிட்டு பிரபு ஓடி வந்துட்டானா? அந்த மகாத்மாவை விட நான் எந்த விதத்துல மேல்பட்டவன் அது எனக்கே தெரியலையே. அவன் எனக்காக என்னோட இருக்கிறதுக்காக அவன் வந்துட்டானா? சி, நான் இன்னியோட இந்த தொழிலை விட்டுடுறேன். எனக்கு என்ன பணமா பெருசு? நீச்ச வியாபாரம் பண்ணிட்டு என் வயிற்ற வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். உச்சஸ்திதியில இருக்கிறவாளை விட்டுட்டு இந்த நீச்சஸ்திதியில இருக்கிற எனக்காக அந்த பகவான் ஓடி வரும்போது, இதை விட அவனு என்னண்ட வரானே, அவனை திருப்திப்படுத்துறதை விட எனக்கு என்ன தொழிலா ரொம்ப பெருசு அப்படின்னு ஒரு க்ஷணம்தான் யோசிச்சான். அந்த க்ஷணமே முடிவெடுத்தான், தன் தொழிலையே விட்டான். மனசு உடைஞ்சு போச்சு. உடனே கடையை யார் ரெண்டையோ சொல்லி கடையை வித்துட்டான். அந்த நாளே வித்துட்டான், வேலையை விட்டான். நீ எனக்காக ஓடி வரும்போது நான் என்னுடைய சர்வஸ்வத்தையும் விட்டுட்டேன்ப்பா நாத்தா. நான் இதோ இப்பவே கிளம்பி குளிச்சுட்டு உன்னை பார்க்கறதுக்கு மூடி வரேன். என்னுடைய உடம்பு வேணா பரிசுத்தமா இருக்காது, ஆனா என்னுடைய மனசு பரிசுத்தமான மனசு. நான் உன்னண்ட இப்படி என் மனசை இப்படி பறி கொடுத்துட்டேன் நாத்தா. ஹே தீனர்களுக்கெல்லாம் நீதான நாத், தீனாநாத். நான் இந்த க்ஷணமே கிளம்பி ஜெகநாத புரிக்கு கிளம்பி வரேன் அப்படின்னு நடந்து 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 அந்த சால கிராமத்தை கையிலேயே வச்சுட்டு ஏதோ கீர்த்தனை அவனுக்கு தெரிஞ்சதை பாடிட்டு போயிட்டே இருக்கான். வரவா போறவா கிட்டலாம் எந்த பக்கமாக போனால் பூரி வரும், எந்த பக்கமாக போனால் பூரி ஜெகநாத் வரும் அப்படின்னு கேட்குறான். பாவா ஒரு திசையை காமிக்கிறா. அந்த திசையிலேயே வேக வேகமாக நடக்கிறான். சாக்ஷாத் நந்தன், ஏழை பங்காளன், இந்த ஜெகத்துக்கே நாதன் ஜெகநாதன். அவனை பார்க்கறதுக்காக நடக்கிறான், ஓடுறான். பசி எடுக்கிறது, பிக்ஷை எடுத்து ரெண்டு ரோட்டியை வாங்கி சாப்பிட்றான். தெரு ஓரத்தில் போய் ஈக்கள்லாம் அப்படியே மொய்க்கிறது, தேகம் தெரியாமல் படுத்துட்டு தூங்குறான். மறுபடி காலையில் எழுந்துக்கிறான், குளிக்கிறான். இப்படியே நடக்கிறான், நடந்துட்டே இருக்கான். இந்த 4 யுகம், சத்திய யுகம், திரேதாயுகம், துவாபார யுகம், கலியுகம். இந்த சத்திய யுகத்துல பூஜா கேந்திரம் அப்படின்றது, சாதனா கேந்திரம் அப்படின்றது, அந்த யுகத்துக்கு அர்ச்சனீய பகவான் யாரு அப்படின்னு கேட்டா ஸ்ரீ பத்ரிநாத். திரேதாயுகம் அந்த யுகத்துக்கு யாரு அர்ச்சனீய பகவான் அப்படின்னு கேட்டா காவேரி நதிக்கரையில பள்ளி கொண்டிருக்கிற ஸ்ரீரங்கநாத பெருமாள் தான். அது சாக்ஷாத் ஸ்ரீராமனே பூஜை பண்ண விக்கிரகம் அது. அடுத்தது துவாபார யுகம். துவாபார யுகத்துக்கு யார் அர்ச்சனீய பகவான் அப்படின்னு கேட்டா, பூஜா சாதன கேந்திரம் எது அப்படின்னு கேட்டா துவாரகா. கலியுகத்துக்கு அர்ச்சனீய பகவான் யார் அப்படின்னு கேட்டா ஸ்ரீ ஜெகநாத பிரபுவே தான். அவரை தவிர வேறு யாருமே கிடையாது. அந்த ஜெகநாதத்துல இன்னைக்கும் போனா பல பக்தர்கள் சேவிக்கிறத பார்த்துட்டே இருக்கோம். ஆனா பீச் சைடு போய் பார்த்தேன்னா இன்னொரு கோவாவா அப்படின்ற மாதிரி இருக்கும். கலியுகத்துல எப்பேற்பட்ட மனிதர்கள், விதவிதமான மனிதர்கள் இருக்கா இல்லையா? சுபாவங்கள் மாறுறது ஒருத்தருக்கு ஒருத்தர். வேசி, களவு, மதுபானம், பொய், புரட்டு, பாஷண்டி, இப்படி பலவிதமான கலியுகத்துல என்னென்ன அதெல்லாம் நீச்சமான இது உண்டோ அதெல்லாம் இருக்கிறவாளையும் அங்க நம்ம சந்திக்க முடியும். ஆனா நல்லவாளை பக்தாளையும் பார்க்குறோம், இவாளையும் பார்க்குறோமே அப்படின்னா அதுக்கு ஜெகநாதன் சொல்றான், ஏன்பா இது கலியுகம், எல்லாரையும் தான் நான் ரட்சிச்சாகணும்.
இந்த கலியுகத்துக்கு நான் தானே ஜெகநாதன், நான் தானே பகவான். அதனால நாலாவிதமான ரகங்கள்ல மனுஷா இருப்பா. இது கலியுகம், இதை விட மோசமா போகக்கூடிய காலங்களும் இருக்கு. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் இருக்கேன், 5000 வருஷம் இருக்கேன். அதனால நான் இந்த எப்பேற்பட்டவாளுக்கும் நான் கிருப பண்ணி தான் ஆகணும். இது கலியுக தர்மம், இப்படிதான்ப்பா இருக்கும். அதனால நான் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் என் பகவன் நாமத்தை சொல்லிட்டானா, என்னண்ட வந்து நின்று 2 பொட்டு கண்ணீர் விட்டானா, நான் அவனையும் கிருப செஞ்சு கடத்தி தான் ஆகணும். அதனால அப்பேற்பட்ட காருண்ய மூர்த்தியின் ஜெகநாதன் அடிக்கடி அவன் மனசு இப்போ ஒன்று தான் நினைக்கும். மற்றவாளாக இருந்தா, ஐயோ எப்பேற்பட்ட வியாபாரம், எப்பேற்பட்ட பணம் குழிச்சுது, எல்லாத்தையும் விட்டுட்டோமே, இப்போ கையில் காலனா இல்லையே, பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்து 2 ரொட்டி சாப்பிட்றதுக்கு இப்படி 4 ஆத்துல கையை ஏந்த வேண்டி இருக்கே, அப்படிலாம் அவனுக்கு தோணவே இல்லை. நீ வந்து அந்த மகாத்மாவை விட்டு அவருடைய ஷோடச உபச்சாரங்கள் எல்லாத்தையும் ஏத்துக்கிறத விட்டுட்டு நீ என்னோட இருப்பேன்னு ஓடி வந்த இல்லையா? அப்பேற்பட்ட நீ என்னை தேடி ஓடி வரும்போது அவருடைய கனவுல போய் நீ இப்படி என்னை பத்தி நினைச்சு என்னையும் ஒரு பொருட்டா நினைச்சு நீ இப்படி என்னண்ட வந்த போது, அப்போ நான் வந்து திரும்பியும் அந்த தொழிலை, நீச்ச தொழிலை பண்ணிட்டு இருந்தா அப்ப எப்படி? அதனால உன்னுடைய பிரேமைக்கு கட்டுப்பட்டு நான் உன்னை பார்க்கறதுக்காக இந்த ஓடி வந்துட்டு இருக்கேன்ப்பா, எனக்கு நல்ல தரிசனம் கிடைக்கணும்ப்பா அப்படின்னு அப்படி நினைச்சுப்பான். அப்படி பிரேமையோட அவன் நம்மகிட்ட திரும்பி வந்தானேன்னு இப்ப ஜோரா கீர்த்தனம் பண்ணுவான், அழகழகா கீர்த்தனங்கள் பாடுவான். அப்படியே வைஷ்ணவ ஜனங்கள்லாம் போயிட்டே இருப்பா, சாரியா பூரி ஜெகநாதத்தை நோக்கி கும்பலா வாத்தியங்கள்லாம் வாசிச்சுண்டு பாடிண்டு ஆடிண்டு போற அழகை பார்த்து ரசிப்பான். அவளோடையே சேர்ந்துட்டு அவனும் அவன் பாடுறத திரும்பி வாங்கி பாடிண்டு அவ பின்னாடி போவான். அவன் வந்து இவன் பாடுறத கேட்டுட்டு உடனே இவனுக்கு ஒரே சந்தோஷம். அவ காலில் எல்லாம் போய் விழுந்து நமஸ்காரம் பண்றான். அவளோடையே போய் சேர்ந்துருவோம் நம்ம பூரி ஜெகநாதத்துக்குன்னு நினைக்கிறான். ஆனா அவன் என்ன பண்றா, ஏய் தூரப்போப்பா, தூரப்போ, நீ யாரு அப்படின்னு எங்களுக்கு தெரியும். நீலாம் எங்களோட வந்து எங்களோட சாப்பிட்டுட்டு எங்களோடையே தங்கிட்டு எங்களோட பாடி ஆடுறதுக்கு நீ லாய்க்கு இல்லாதவன்ப்பா. அப்புறம் உன்னோட சேர்ந்தா நாங்களும் அப்பவித்திரர்களா ஆயிடுவோம். ஏன்னா போ 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 அப்படின்னு விரட்டுவா. உடனே சதன் கசாயி நான் யாருன்றதையே மறந்துட்டு நான் அவளுடைய சங்கீர்த்தனத்துக்கு மயங்கி அவளோட நான் போறது சரிதானா? அதுக்கு நான் தகுதி இல்லாதவனாச்சே. நான் போய் அவளை போய் இப்படி தொந்தரவு பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு உடனே அவள் காலில் விழுவான், மன்னிப்பு கேட்பான். நான் தெரியாமல் உங்களோட சேர்ந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கத்திலேருந்து விலகி வேற மார்க்கம் வழியாக தனியாக போவான். இப்படியே அவன் செஞ்சதுனால என்ன ஆயிடுத்துன்னா, அவன் போகிற பாதையே மாறி போயிடுத்து. அவன் வந்து வேற தப்பான வழியில வேற பாதையில போக ஆரம்பிச்சிட்டான். இப்ப என்னாச்சு, ஜெகநாதனையே தான் ஸ்மரணை பண்ணிட்டு நடந்துட்டு இருக்கான். இப்பெல்லாம் சித்திரப்படங்கள்லாம் காண கிடைக்கிறதே, ஜெகநாதன்னா இப்படிதான் இருப்பான் அப்படின்னு சித்திரப்படத்தை ஆனா அந்த காலத்துலலாம் சித்திரப்படம்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால அவனுக்கு பகவான் எப்படி இருப்பான் ஜெகநாதன்றதும் தெரியாது. இப்படி நம்ம அந்த பாதையை விட்டுட்டு இவன் இப்படி வரான், நடந்து 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 வரான். ராத்திரி ஆயிடுறது, ராத்திரி வேலையா ஆயிடுறது. இப்போ ஒரு ஊருக்குள்ள வந்துட்டான். ஒரு பெரிய பவனம் இருந்தது. அன்னே என்ன பண்ணா, அந்த வாசல்ல இருக்கிற திண்ணையில வந்து இந்த சதன் கசாயி உட்காந்துட்டான். ரொம்ப அழகானவன், ரொம்ப ரூபவான், உருண்டு திரண்ட புஜங்கள், சின்ன வயசு, அவனுடைய கண்கள், அவனுடைய சுருளான கேசங்கள், அவனுடைய முகத்தினுடைய ஆக்கிருதி ரொம்ப யாரையுமே ஆக்கர்ஷிக்கிற மாதிரி இருப்பான். அவ்வளவு அழகனா இருப்பான். எந்த வீட்டுக்கு வாசல்ல வந்து அவன் உட்கார்ந்துருந்தானோ அந்த வீட்டுடைய கிரகிணி அவ வெளியில வந்தா, அவனை பார்த்த உடனே அப்படியே அவன்கிட்ட மனசை பறி கொடுத்துட்டா. ஒரே ஒரு க்ஷணம்தான், அதுக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றம் அந்த அந்த பெண்ணுடைய மனசுல. அவ வந்து என்ன பண்ணா, சைகை காமிச்சு உள்ள வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டா. சதன் கசாயி அவளை பார்த்தான்.
அவன் மனசுக்குள்ள ஜெகநாதன் தான் இருக்கான். அவனுக்கு அந்த பயணத்துல தான் குறிக்கோள். அவனுக்கு எந்த விதமான சலனமும் அவன் மனசுல ஏற்படல. அவன் என்னமோ கைஜாட காமிச்சான், இவன் திரும்பி ஏதோ ஒரு கைஜாடைய காமிச்சான். இவன் என்னமோ பகவானை ஸ்மரிச்சுட்டு இருக்கான். அவன் என்ன புரிஞ்சுட்டான் அப்படின்னா, நீ உன் கணவனை வதம் பண்ணிட்டியானா அப்ப நான் உள்ள வரேன் அப்படின்னு சதன் கசாயி சைகையில சொன்ன மாதிரி நினைச்சுட்டு நேரம் உள்ள போனா, எத்தனை சத்சங்கமே போகட்டும், எத்தனை கீர்த்தனை பாடட்டும், என்னவே பண்ணட்டும், ஆனா ஒரு వ్యక్తి அந்த விஷய வாசனை அப்படின்றது அந்த వ్యక్தியினுடைய தலைமையில ஏறி உட்காரும் போது எப்பேற்பட்ட விவேகம் இருந்தாலும் அது சூன்யமா ஆயிடுறது அப்படின்றார் மகாராஜ். அதே விஷய வாசனை அனுபவிக்கலாம், அனுபவிக்கும் போது பாவம் குறைஞ்சிரும். ஆனா அது ஏறி தலையில உட்கார்ந்துக்கும் போது அந்த சமயம் அந்த விவேகமே அப்படியே சூன்யமாயிடும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, பாவம் பண்ணுவான், பாவம் மேல பெருகும். விஷய வாசனை அவளுக்கு இப்போ ரொம்ப உந்தல் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நேரம் உள்ள போனா ஒரு சமட்டியை எடுத்தா கணவனுடைய தலையில பின்னாடியிலேருந்து ஓங்கி ஒரு போடு போட்டா அவ்வளவுதான், அவன் பகவத் சரணத்தை அடைஞ்சிட்டான். விவேகம் சூன்யமா எடுத்து பாவம் பெருகிடுத்து, அவ்வளவுதான். அவ தூக்கிட்டு போனா அவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. உடனே இவனோட இருக்கணும்ன்ற அந்த ஒரு வேகம், வதமும் பண்ணா, தூக்கி அவனை போட்டு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல எடுத்துன்னு போய் புதைக்கவும் புதைச்சிட்டா. இப்ப நேரா அலங்காரம் குளிச்சா, அலங்காரம் பண்ணிட்டா, வந்தா, கதவை திறந்தா, சதன் கசாயிய பார்த்தா, வாங்கோ உள்ள அப்படின்னு கூப்பிட்டா. நீங்க சொன்னதை நான் பண்ணிட்டேன், நீங்க உள்ள வாங்கோ, நம்ம 2 பேரும் இனிமேல் சேர்ந்து வாழலாம், நீங்க இல்லாம என்னால ஒரு க்ஷணம் கூட முடியாது அப்படின்னு அவன் மேல சாஞ்சா. தேவி, என்ன காரியம் பண்றேள், என்ன பண்றேள், முதல்ல எழுந்துருங்கோ அப்படின்னு சொன்னா. உடனே உன் கணவர் எங்கம்மா அப்படின்னு கேட்டான். இவனுக்கு எதுவுமே புரியலையே. அவன் என்ன ஜாட காட்டினான்னு தெரியாது, இவன் என்ன ஜாட பண்ணானும் இவனுக்கு தெரியாது. இவன் ஏதோ ஒரு லோகத்துல இருக்கான், பகவானை தியானிச்சுட்டு ஜெகநாதனை. எங்கம்மா உன்னுடைய கணவன் அப்படின்னு கேட்டான். நீங்க தானே என் கணவனை வதம் பண்ண சொன்னேன், நான் போய் அவனை வதம் பண்ணி புதைச்சிட்டேன், நான் தீத்து கட்டிட்டேன் அப்படின்னா. ஐயோ, நீ எவ்வளவு பெரிய பொய் சொல்றமா, நான் வாயை திறந்து ஒண்ணுமே சொல்லலையே முன்னண்ட, ஏன் இப்படி பொய் பேசுற அப்படின்னா கசாயி. அவ என்ன பண்ணா, இந்த பாரு, ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ஒண்ணு நீ என்னோட வாழ்ந்தாகணும், இல்ல அப்படின்னா இப்ப ஊரை கூட்டி நீ தான் என் கணவனை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊர் அறிய சொல்லிடுவேன் அப்படின்ன உடனே இவனுடைய ஹிருதயத்துல சதா அரிதான் வாசம் பண்ணிட்டு இருக்கார். அவன் மனம் எப்பவாவது இப்படிலாம் போகுமா, இவ இப்ப என்ன பண்ண போறா அப்படின்றது அவனுக்கு ஒரு பெரிய விசித்திரமா இருந்தது. அந்த நிலைமையை பார்த்து, என்னடா நம்ம கோயிலுக்கு போகணும் கிளம்பி வந்தோம், ஜெகநாதனை பார்க்கணும்னு நினைச்சோம், இது என்னது இது நடுவுல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் என்ன பண்ணா, பெரிய குரல் எடுத்து பேசினா, மிரட்டினா. கசாயி சொன்னா, ஜெகநாத தரிசனம், அவனுடைய பிரேம, இந்த 2 தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளே. இதெல்லாம் நீயா பண்ணமா, எனக்கு எதுவுமே தெரியாது, என் மனசு மேலும் அவனை தவிர வேற எதையும் நாடாதுமா அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டான். உடனே அவ புரிஞ்சுட்டான் இவனுடைய வைராக்கியத்தை பார்த்தா. உடனே ஒவ்வொன்னு சத்தம் போட்டா, ஊரே கூடித்து என்னன்னு கேட்டா. இவன் மேல அந்த அபாண்ட பழிய அப்படியே சுமத்தினான். உடனே ஊர் தலைவர் என்ன பண்ணார், வந்தார். அவனுடைய கையில விலங்க மாட்டுங்க, நேரா ராஜாண்ட எடுத்துட்டு போய் இவனை நிறுத்தலாம் அப்படின்னு அவனை கூட்டிட்டு போய் ராஜா அவனுடைய அரண்மனையில எடுத்துட்டு போய் நிறுத்தினான். உடனே சதன் கசாயிய பார்த்தான். ராஜாவனுடைய மனசுல, எல்லாருடைய மனசுலயும் உள் மனசுல ஆத்மால யார் உட்கார்ந்துட்டு இருக்கான், அந்த பரமாத்மா தானே. ராஜா பார்த்த உடனே அவன் நிரபராதின்னு ராஜாவுடைய மனசுக்கு தெரிஞ்சு போயிடுத்து. ராஜா என்ன பண்ணார், அவனை பார்த்தார். என்னப்பா, அவள்லாம் என்னமோ சொல்றாளே, நீதான் அவளோட பதிய வதம் பண்ணியா, ஒத்துக்கோ அப்படின்னு. அவன் ஒரு பதிலும் சொல்லல.
என்ன பதில் சொல்ல முடியும்? யார் இவனுக்காக இப்ப பரிஞ்சு பேச போறா? ஊர் ஜனங்கள்லாம் அவ பக்கம்தான். மேலும் வைஷ்ணவர்களுக்கு எந்த ஆபத்தை ஏற்படட்டும், விவாதம் மட்டும் அவ பண்ண மாட்டா. நே இப்போ இந்த கும்பல் வந்திருக்கே, இந்த ஊர் ஜனங்கள், இந்த ஊர் ஜனங்கள்ல எனக்கு யார தெரியும்? இப்ப யார் என்ன சப்போர்ட் பண்ண போறா? ஒண்ணுமே கிடையாது. அதனால அவன் சிரிச்சுட்டே நின்றுட்டு இருந்தான். உடனே ராஜா கேட்டார், என்னப்பா சிரிச்சு நிக்கிறேன், என்ன என்ன சொல்ல போற? இந்த இந்த சமாச்சாரத்துக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? இந்த குற்றச்சாட்டு அவன் உன் மேல வச்சிருக்காளே அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொன்னான், நான் இந்த காரியம் செய்யல ராஜா. ஆனா நான் செய்யல அப்படின்னு சொல்றதுக்கு இப்ப என்னண்ட எந்த பிரமாணமுமே கிடையாது இல்லையா? அதனால நான் இதை பத்தி விவாதம் பண்ணவோ இல்லை ஏதாவது ஒரு பிரமாணம் நம்ம சேகரிப்போம் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துல போய் திரும்பவும் விழறதுக்கோ நான் தயாரா இல்லை. நான் இதுக்காக என்னுடைய வீட்டை விட்டுட்டு என்னுடைய வியாபாரத்தை விட்டுட்டு நான் கிளம்பவும் இல்லை. என்னுடைய நோக்கம் நான் ஜெகநாதனை தரிசனம் பண்ணணும், ஜெகநாதனுடைய பிரேமைக்கு ஆளாகணும், அவனை பார்க்கணுன்றதுக்காக வேண்டிதான் நான் கிளம்பி வந்தேன். ஆனா இதுதான் நீ இப்படிதான் அப்படின்னு நீங்க நினைச்சேன்னா, நீங்க எந்த தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் கொடுங்கோ, நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா ஒன்னே ஒண்ணு, மிருத்யு தண்டனை மட்டும் எனக்கு தராதிங்க. அது தவிர நீங்க எந்த விதமான தண்டனை கொடுத்தாலும் கொடுங்கோ ராஜா, நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். நான் ஜெகநாதனை தரிசனம் பண்ணணும், இது ஒன்னே ஒண்ணுதான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு உடனே ராஜா இந்த சதன் கசாயி பேசுறத வச்சு புரிஞ்சுட்டார் இவன் மேல எந்த தவறும் இல்லைன்னு. அதனாலேயே ராஜா இவனுக்கு மிருத்யு தண்டனை கொடுக்கல. எந்த கைனால நீ அந்த வெக்தியை வெட்டினியோ வதம் பண்ணியோ அந்த 2 கையையும் வெட்டுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிட்டு எழுந்து போயிட்டார். அவருக்கு இது போய் இது உண்மை இல்லைன்னு அவருக்கு புரிஞ்சு போயிடுத்து. அவர் எழுந்து கிளம்பி போயிட்டார். சதன் கசாயி நான் நேரில் ஜெகநாதனை பார்த்தது இல்லை, ஆனா கதையில சத்சங்கத்துல நிறைய கேட்டிருக்கேன். ஜெகநாதனுக்கும் 2 புஜங்கள் கிடையாதே. அதனால அந்த சேவக்காலை பத்து சரி வெட்டுங்கோ, என் சாமி எப்படியோ அப்படிதானே நானும் இருக்கணும் அப்படின்னு 2 கையும் நீட்டினா. அவ அந்த 2 கையும் வெட்டினா. அப்படியே ரத்தம் ஆறா பெருகிறது இந்த கையை வெட்டின உடனே. அப்படியே அங்கேருந்து கிளம்பினான். நடந்து 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 ஜெகநாதத்தை நோக்கி வரான். இப்போ துளசிதாசர் என்ன பண்ணார், ஒரு தடவை ஜெகநாதனை தரிசனம் பண்றதுக்கு வந்திருக்கார். ஜெகநாதனை பார்த்த உடனே அப்படியே 2 கண்ணையும் இழுக்கி மூடின்ட்டார். ராம் 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 ராம், என்னது இது அப்படின்னு ஓடி வெளியில ஓடி வந்துட்டார். கோயிலுக்கு வெளில ஓடி வந்தார். ஒரு மகாத்மா அவரை பார்த்து நிறுத்தி வச்சார். ஏன் என்ன ஆச்சு துளசிதாஸ் ஜி, ஏன் இப்படி ஓடி வர, என்ன இவ்வளோ பதட்டமா இருக்கேள் அப்படின்னு கேட்டார். உடனே இவர் என்னுடைய சுவாமி கிடையாதுப்பா, கண் 2ம் பார்த்தா இவ்வளோ பெருசா அப்படியே பிதுங்கிண்டு வெளில வர மாதிரி இருக்கு, 2 கை இல்லை, 2 கால் இல்லை, 2 காது இல்லை, இவர் என்னுடைய சுவாமியே கிடையாது. இப்ப ராத்திரி வேலை, அதனால நான் இந்த ஒரு வேளை இங்க தங்கிக்கிறேன். நாளைக்கு காலையில விடிஞ்ச உடனே கிளம்பி இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுறேன். இனிமே இந்த ஜீவன் முடிகிற வரைக்கும் நான் இந்த பூரிக்குள்ள பிரவேசிக்கவே மாட்டேன் அப்படின்னு புலம்பினார். ராத்திரி படுத்துட்டார். அந்த சொப்பனத்துல ஜெகநாதன் வந்தான். கையில தனுஷ்மானம்லாம் ஏத்திண்டு ராமச்சந்திர மூர்த்தியா பிரகடனம் ஆறான் துளசிதாசர் முன்னாடி. என்னப்பா அப்படின்னார் இவனை பார்த்து. உடனே துளசிதாசர், ஹே பகவன், நான் என்ன இன்னைக்கு இப்படி தரிசனம் செய்யற மாதிரி ஆச்சு, உங்க கண்ணெல்லாம் அப்படியே பிதுங்கிட்டு வெளியில வந்திருக்கு, 2 காது இல்லை, 2 கை இல்லை, 2 கால் இல்லை, என்னது இப்படி ஒரு பகவானா, என்னால பொறுக்க முடியல அப்படின்னு புலம்பினார். உடனே பகவான் சொன்னா, ஜெகநாதன், இல்லப்பா உன்னுடைய துளசி ராமாயணத்துல தான் நீ சொல்லியிருக்கிய, அது போலதானே இருக்கேன் நான் இங்க, பக்தாளுடைய வச்சன சத்திய கேளியே அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி தானே இருக்கேன். நான் என்ன பகவான் இப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்ன உடனே
பகவான் துளசி ராமாயணத்துல இருக்கிற அந்த அந்த தோஹாவை சொல்ற, பினு பத்து சலகி சுனகி பினு கானா. கால் இல்லாம நடக்கிற, காது இல்லாம கேட்கிற, நிஜகிருத்து கர்ம கர்ம விதி ஞானா. அஸ்த கமலங்கள் இல்லாம எவ்வளவு காரியங்கள் இந்த உலகத்துல நடத்தின்னு இருக்க அப்படின்ன உடனே துளசி தாஸ், ஜெயஹோ பகவான் ஜெயஹோ, என்னை மன்னிச்சிடுங்கோ, ஷமா 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 அப்படின்னு கத்துறாரு, என்னை மன்னிச்சிடுங்கோ. மறுநாளைக்கு பகவானை தரிசனம் பண்றதுக்காக கிளம்பி போறார். பினு பத்து சல்தே, அதாவது அங்க இருக்கிற குசைஞ்சி இவர்கிட்ட சொல்றார், அப்பா உலகத்திலேயே இந்த ஒரு தெய்வம் தான் கால் இல்லாமையே நடப்பான். உலகத்துல ஏதாவது ஒரு பிராச்சீன கோயில சொல்லுங்கோ, இப்படி கர்ப்ப கிரகத்துல இருக்கிற மூலவரே வெளியே வராரு அப்படின்ட்டு பூரா வைஷ்ணவர்களோட இப்படி ஒரு உலா போறாரே, இந்த மாதிரி எங்கேயாவது நீங்க பார்த்தது உண்டா? ஜெகநாதத்தை தவிர இந்த ஜெகநாத கோயில்ல ஒரு கருட ஸ்தம்பம் இருக்கே, அதுக்கு பின்னாடி தான் இந்த பிரசாதம் வைக்கிற அறை இருக்கு. ஜெகநாதன் எங்க இருக்கான்? கருட ஸ்தம்பம், அதுக்கு அடுத்தது சபா மண்டபம், அதுக்கும் அடுத்தது ஒரு சபா கிரகம், அதுக்கும் அடுத்து மூணாவதுல தான் கர்ப்ப கிரகம், அதுலதான் அங்கதான் ஜெகநாதன் உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த கோயில் கதவெல்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஆகாரம் எடுத்துக்கலாம். ஆனா சில சமயத்துல வைஷ்ணவெல்லாம் உள்ள போறதுக்கு விடுவான். எப்படி அவ்வளவு தூரம் 3 அறை கடந்து வரணும், அவ்வளவு தூரத்துல ஆகாரத்தை வச்சா அவன் எப்படி சாப்பிட்றான்? அவனுக்கு 2 கை இல்லை அப்படின்னு நீ சொல்ற. ஆனா இந்த நீண்ட புஜங்களால அப்படியே அவ்வளவு 3 சபாமண்டபம் தள்ளி இருந்தாலும் தன்னுடைய கைகளால அந்த பிரசாதத்தை அவர் எடுத்துக்கிறார் இல்லையாப்பா. காதுகளே இல்லை அப்படின்ற, ஆனா பக்தர் குறைகளை சதா கேட்டு இந்த கலியுகம் முடிகிற வரைக்கும் இவன் தானே எல்லா குறையும் தீர்த்து வைக்க போறான். க்ஷணத்துல எல்லாருடைய குறைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஜெகநாதன் தானே மகாபிரபு அப்படின்னார் துளசிதாசர் கிட்ட. உடனே துளசிதாசர் கண்லேந்து சரசர சரசரன்னு அப்படியே கண்ணீர் வடிஞ்சுது. உடனே ஷமாபனம் கேட்டுட்டார், தன்னுடைய 2 காதுகளையும் பிடிச்சிட்டு, பகவான் என்னை மன்னிச்சிருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்தியா கிளம்பி துளசிதாசர் ஊருக்கு போனார். இப்ப சதன் கசாயினுடைய 2 கையும் வெட்டியாச்சு. அவன் அதுக்காக அவனும் வருத்தப்படல, ரொம்ப பிரசன்னமா இருந்தான். கண்லேந்து கண்ணீர் வருதே, அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அதுக்கு அவன் சொல்றான், எனக்கு என்னை இவ்வளவு தூரமாவது வச்சு எனக்கு உன்னுடைய தரிசனத்தை கொடுக்கணுன்றதுனால 2 கையை மட்டும் போக வச்சியே, பரவாயில்லப்பா, என்ன நான் கூடி சீக்கிரம் உன்னை தரிசனம் பண்ணதுக்கு என்னுடைய 2 கால் இருக்கே, எனக்கு அது போதும் அப்படின்னு பிரசன்னமா ஆகி ரத்தம் அப்படியே சொட்ட 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 நடந்து வந்துட்டே இருக்கான். வழியில அவனுடைய பிரார்த்தனை இப்போ ஒன்னே ஒன்றுதான், இந்த சரீரம் எப்படியாவது உன்னை தரிசனம் பண்ற வரைக்கும் போதும்பா, எவ்வளவு ரத்தனம் கொட்டட்டுமே, ஆனா நான் உன்னுடைய தரிசனத்தை மட்டும் பார்த்துதான் ஆகணும். அது வரைக்கும் இந்த தேகத்தை மட்டும் நீதான்ப்பா போஷிக்கணும், வேற வழி கிடையாது. இப்பேற்பட்ட ஜெகநாத பிரேமிகளை பார்த்தது உண்டா? அப்பேற்பட்டவன் இந்த சதன் கசாயி. பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசலாம், ஆனா உலகத்துல எப்படின்னா ஒரு காரியம் நினைச்சு வேண்டினது நடக்கல அப்படின்னாலே மேல கோயிலுக்கு போறதே 2வது பட்சமாயிடும். அப்பேற்பட்ட உலகத்துல இவன் தன் கைகள் 2ம் வெட்டப்பட்டும் என்னவே ஆனாலும் அவன் ஸ்ரீஷேத்திரத்துக்குள்ள எப்படியும் நடந்து 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 பகவானுடைய கிருப்பை நடந்து அந்த ஸ்ரீஷேத்திரத்துக்குள்ள பிரவேசம் ஆனா அந்த பிரம்ம வேதி மேல அமர்ந்திருக்கிற அந்த ஜெகநாதன் அப்படியே சந்தோஷத்தால துள்ளி அப்படியும் இப்படியும் குதிச்சான். உடனே பூசாரி கேட்டார், என்ன நீங்க இன்னைக்கு இவ்வளவு பிரசன்னமா இருக்கே அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல என்னுடைய பக்தன் ஒருத்தன் வந்துட்டு இருக்கான், நாம ரொம்ப தேக கஷ்டத்துல இருக்கான், அதனால நீங்க உடனே என்னுடைய பல்லக்கை எடுத்துட்டு போய் அவனை கூட்டிட்டு வாங்கோ அப்படின்ன உடனே இவா குசைஞ்சி 4 பேரா சேர்ந்துட்டு அந்த பல்லக்கை எடுத்துட்டு ஓரி போறா. பூரி துவாரத்தை போய் பார்க்கறா. அங்க ஒரே வைஷ்ணவ பக்தர்கள் வந்துட்டு இருக்கா. உடனே இதுல மகாபிரபுனுடைய பக்தன் யாராவது வந்திருக்கேளா அப்படின்னு கேட்கிறாரு அந்த பூசாரி. உடனே மகாபிரபு ரொம்ப பிரசன்னமா இருக்கார்.
அதனால எந்த வைஷ்ணவ பக்தன் வந்திருக்கேடோ அவ இந்த பல்லக்குல ஏறிக்கோங்க அப்படின்ன உடனே சீக்கிரம் யாரோ ஏறுங்கோ பல்லக்குல அப்படின்ன உடனே இப்போ சதன் கசாய்க்கு ரொம்ப மனசுல ரொம்ப ஆனந்தமாயிடுது. ஆஹா, இன்னைக்கு ஏதோ பரமபக்தன் வந்திருக்கிறதுனால பகவான் குஷியா இருக்கானமே, பரவாயில்ல, நாம் ரொம்ப பயந்துட்டே வந்தோம். நானும் என் வேஷமும் இன்னைக்கு என்னுடைய கோரமான ஸ்திதியும், மேலும் நான் பிறவியிலேயே மாம்சம் விற்கிறவன், சால கிராமத்தை விளையாட்டா எடைக்கெல்லாம் உபயோகப்படுத்தி ஒரு பெரிய அபராதத்துக்கு ஆளானவன், மேலும் ராஜதண்டனை வேற பெத்து இன்னைக்கு ரத்தம் வேற சொட்டுறது என்னுடைய ஸ்திதி இப்படி இருக்கேன். என்ன பிரபு ஏத்துப்பாரா, நான் இவ்வளவு பெரிய அபராதியாச்சே அப்படின்னு நான் கலங்கிண்டு வந்துட்டு இருக்கேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு அதிர்ஷ்டம் வேலை செய்யறதே. இன்றைய தினம் பிரபு ரொம்ப பிரசன்னமா இருக்காராமே, யாரோ ஒரு பெரிய பக்தன் வந்திருக்கானாமே, அது அவனால நம்ம இன்னைக்கு பழைச்சோம். பிரபு என்னண்ட பிரபு கருணாமூர்த்தியா இருந்து என்ன பார்க்கும்போது எனக்கு கிருப்பை பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள புலம்புறான். பரம வைஷ்ணவா யாரோ வர்றதுனால தானே இன்னைக்கு பகவானுக்கு மூடு இவ்வளவு பிரசன்னமா இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறான். அப்புறம் உள்ளுக்குள்ளேயே சொல்லிக்கிறான், கண்டிப்பா என்ன பிரபு மன்னிச்சிடுவான் இன்னைக்கு அப்படின்னு தலைய ஆட்டிக்கிறான். அந்த பல்லக்கு பக்கத்துல இப்போ ஒரு பெரிய கூட்டமே சேர்ந்துட்டு, நான் தான் பரமபக்தன், எங்க ஊர்ல நான் பரம வைஷ்ணவன், நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், இவ்வளவு தடவை நான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணியிருக்கேன், இவ்வளவு யாகங்கள் பண்ணியிருக்கேன், இவ்வளவு யஜ்ஞங்கள் பண்ணியிருக்கேன், இவ்வளவு கோட்டி நாமா சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒத்தத்தனும் நான் தான் வைஷ்ணவன், பரம வைஷ்ணவன் அப்படின்னு தன்னுடைய பிரபாவங்கள் எல்லாம் ஒத்தத்தரா சொல்லிக்கிறா. சதன் கசாயி ரொம்ப தூரத்துல நின்று இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. அவன் நிலைமைய பார்த்து அவனுக்கே வருவருப்பா இருக்கு. அவன் பக்கத்துலயோ அந்த பூசாரி பக்கத்துலயோ இந்த வைஷ்ணவர்கள் பக்கத்துலயோ போய் நின்று பார்க்கறான். அருகதை கூட எனக்கு கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு சரி, ஆனா நின்று பார்க்கணும் யார் அந்த வைஷ்ணவன், யார் இந்த பல்லக்கில் ஏறுறான்றதை மட்டும் எனக்கு பார்த்தே ஆகணும். ஏன்னா அந்த பரம வைஷ்ணவனால்தான் இன்னைக்கு எனக்கே கிருபை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அநேக கோட்டி நமஸ்காரங்களை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என் பகவானுக்கே நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிக்கிறான் மனசுக்குள்ள. இங்கேயா இவ 4 பேரும் பூசாரிகள் பார்க்கறா, சேர்ற கூட்டத்தை பார்த்தார். இவாளெல்லாம் எத்தனை பேரை நான் தூக்கின்னு போகிறது, இதனால இவாளுக்குள்ள சண்டை வேற வருது, ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பெரிய போட்டியாக இருக்குது, அதனால பல்லக்க தூக்கின்னு நேராக சன்னதிக்கு ஓடி போயிட்டா. எல்லாம் நான் தான் ஓடின உடனே யார் வைஷ்ணவன் என்னமே புரியல அப்படின்னு மகாபிரபு அவளை பார்த்து கேட்டார். என் பக்தனை அழிச்சுன்னு வந்துட்டியா, எங்க காணமே அப்படின்னு கேட்குறார். ஏன் வெறும் பல்ல கூட வரேள் அப்படின்னு கேட்ட உடனே அவ சொல்றா, பகவன்னு ஒரு பக்தர் இல்ல 2 பக்தர் இல்ல, நூற்றுக்கணக்கானவா நான் தான் பக்தன் கூட்டிட்டா எத்தனை பேரை இந்த ஒரு சின்ன பல்லக்கில் ஏத்துன்னு வர முடியும். அதனால நாங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம நாங்க ஓடி வந்துட்டோம். நீங்க எங்களண்ட உங்களோட பக்தனுடைய லட்சணங்களை சங்கேத்தமா சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜெகநாதனுடைய கண்கள் அப்படியே குளமாயிட்டு அவர் சொன்னார், என்ன மாதிரி அவனுக்கும் 2 கை கிடையாது, அவன்தான் என் பக்தன், அவனை போய் எழுச்சின்னு வாங்கும் அப்படின்னு நான் தழுக்க பகவான் கண் 2ம் தண்ணி கொட்டுறது சொல்ற. உடனே அந்த பூசாரிகள்லாம் அந்த பல்லக்கை எடுத்துட்டு 2வது தடவை ஓடுறா. பார்த்தா ஸ்ரீக்ஷேத்திரத்துக்குள்ள நுழைஞ்சோடனே சதன் கசாயி இப்ப என்ன பண்றான், அவள்லாம் போன உடனே சதன் கசாயி இப்போ விழுந்து நமஸ்காரம் பண்றான். திரும்பி தலைய தரையில ஊனின், கைதான் இல்லையே 2 கையும், தலைய தரையில ஊனிண்டு அப்படியே எழுந்துக்கிறான். மறுபடியும் நமஸ்காரம் பண்றான். என்ன அப்படின்னு கேட்டேன்னா, தண்டவத் பரிக்கிரமா அப்படின்னு சொல்லுவாளே, அப்படி அதாவது அடிப்பிரதட்சணம் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நமஸ்கார பரிக்கிரமா அது பண்றான். ஏன்னா இந்த சாதாரண கஷேத்திரமா, இந்த ஸ்ரீ கஷேத்திரம், இதுக்குள்ள நம்மள வந்துட்டோமே அப்படின்ற ஒரு சந்தோஷம், பகவான் நம்ம எப்படி போய் நிற்போம், அவன் எப்படி நம்மளை ஏத்துப்பான் அப்படின்ற தவிப்பு,
அப்படின்னு அவன் நமஸ்காரம் பண்ணுறான், எழுந்துக்கிறான். எழுந்துக்க முடியல, தலையை மூணிண்டு திரும்பி எழுந்துக்கிறான். பார்க்குறவா கண்லேருந்துலாம் அப்படியே இதயம் உருகி போய் கண்லேருந்து ஜலமாக கொட்டுறது. ஏ பகவன், இவனுடைய கையிலேருந்து ரத்தமாக கொட்டுறது, இப்படி ஒரு பரிக்கிரமாவா அப்படின்னு எல்லாரும் இந்த தெருவில் நின்றுண்டு அப்படியே வேடிக்கை பார்க்குறா. கண்லேருந்து அப்படியே தார தாரையாக தண்ணி கொட்டுறது. ஒரு ஒரு தடவையும் எழுந்துக்கும் போதும், ஹே பகவன், நான் என்னை ஏத்துப்பியா அப்படின்னு கேட்டுண்டு திரும்பி நமஸ்காரம் பண்ணுறான். இப்போ யாரும் பக்கத்தில் வர தயாரா இல்லை, இவனும் யாருடைய உதவியும் பெற்றுக்கவும் தயாரா இல்லை. நம்ம எல்லாரும் போகிற பாதையில் போனோம்னா அந்த பாதை அப்பவித்திரமாக ஆயிடும். அப்புறம் 2 பேர் ஏச்சுக்கு நம்ம ஆளாயிடுவோம். அதனால அன்னைக்கே வைஷ்ணவாள் அப்படி சொல்லிட்டாளே, அதனால கசாயி ஆனால் மனசை மட்டும் ரொம்ப பிரசன்னமாக வச்சுட்டான். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? சரீரம் எந்த பாடு வேணா பட்டுட்டு போட்டுமே, மனசு பிரசன்னமாக வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, அவன் நினச்சிக்கிறான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் பிரபுவை நான் தரிசனம் பண்ண போகிறேனே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் பிரபுவை நான் தரிசனம் பண்ண போகிறேனே அப்படின்னு அவன் மனசு அப்படியே துள்ளுறது, குதிக்கிறது சந்தோஷத்தில். இப்போ பூசாரி பல்லக்க கொண்டுட்டா பக்கத்தில். அவனுடைய ஸ்திதியை பார்த்தா, அப்பா இங்கே பாரு, பகவான் உனக்காக பல்லக்க அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு உடனே அவனை அப்படியே தூக்கி எழுப்பி நிற்க வச்சா. உடனே சதன் கசாயி அவளை நமஸ்காரம் பண்ணா. நான்லாம் இதில் உட்கார மாட்டேன், அந்த வைஷ்ணவ பக்தர்களில் யாராவது ஒருத்தரா இருப்பா, அவளை கேளுங்கோ, நான் இருக்க மாட்டேன், இங்கே தப்பா என்னண்ட வந்துட்டேன். இல்லைப்பா, இது பிரபுவனுடைய ஆக்ஞை, சொல்லி தான் அனுப்பிச்சார், அதனால நீ இதில் உட்காந்து இதை பாருங்கோ, நீங்கள் என்னை இந்த பல்லக்கில் உட்காந்து தான் ஆகணும் அப்படின்னா என் பிராணன் இப்போவே போயிடும். நான் வாழ்க்கையில் பண்ண அபராதங்கள் எல்லாமே போதும். நீங்கள்லாம் வைஷ்ணவா, பகவானண்ட ஊழியம் பண்ணுறவா, அதனால நீங்க எனக்கு சேவை பண்ணக்கூடாது, க்ஷமிக்கணும், நான் உங்களோடையே வரேன், ஆனால் பல்லக்கில் மட்டும் உட்காந்துக்க மாட்டேன் அப்படின்னார். சரின்னு பிரபு என்னை பிரபு ஸ்வீகரிச்சுருக்காருன்றத சங்கேதம் எனக்கு மனசுக்கு கிடைச்சிடுது. எனக்கு இது ஒன்றே போதும், நான் உங்களோடையே நடந்து வரேன், ஆனால் பல்லக்கில் இல்லை அப்படின்னு நடந்து 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 அந்த சிம்மத்வாரத்துக்கிட்ட வந்துட்டார். உள்ள நுழைஞ்ச உடனே முதல் சன்னதி சிம்மத்வாரத்தை கடந்த உடனே இருக்க முதல் சன்னதி அந்த பதித்பாவனுடைய சன்னதி தானே. உள்ள பகவான் எப்படி கர்ப்ப கிரகத்தில் இருக்கானோ அதே சமரூபத்தில் இருக்கிற இடம் இந்த சிம்மத்வாரத்தில் இருக்கிற அந்த பதித்த பாவனன், அந்த ஜெகநாத பகவான். உடனே அந்த சன்னதியை பார்த்த உடனே ஸ்ரீ ஜெகநாத பகவானுக்கு ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு அரட்டுறான், கத்துறான், தரிசனம் பண்ணுறான். இப்போ கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணணும்னு நினைக்கிறான் கசாயி. இது வரைக்கும் அழாம இருந்தவன் பதித்த பாவனனை பார்த்த உடனே கதறி கதறி அழுதுட்டான். கையை 2த்தையும் தூக்க முயற்சிக்கிறான், நமஸ்காரம் பண்ணணும், அதாவது கையை தூக்கி பிரபுவுக்கு ஒரு அஞ்சலி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். கை 2ம் இல்லையே அப்படின்னு அப்படியே கண்லேருந்து தார தாரையா ஜலம் கொட்டுறது. கதறிட்டான் பகவான்கிட்ட. வாழ ஆரம்பிச்சோடனே அவனுடைய 2 கைகளும் அப்படியே வந்துடுது. உடனே அவனை அப்படியே உள்ள கூட்டின்னு போயிட்டான். அந்த பகவானை போய் தரிசனம் பண்றதுக்கு முன்னாடியே அந்த பதித்த பாவனனை பார்த்த அந்த தரிசனம் பண்ண க்ஷணமாத்திரேன அவனுக்கு உடனே கைகள் 2ம் வந்துடுத்து. அவனுடைய நமஸ்காரத்தை பகவான் ஏத்துண்டான் ஜெகநாதன். அப்படி ஒரு உள்ள போனா கண்ணார பகவானை கண்டான். பகவானும் துள்ளி குதிச்சான் பக்தனை பார்த்து. அப்படி ஒரு பதித்த பாவனன் ஜெகநாதன். பதித்த பாவன பகவான் ஸ்ரீ ஜெகநாத் கி ஜெய். பதித்த பாவன பகவன் நாम की जय. पूरी धाम की जय. सद्गुरु श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय. இன்றைய தினம் ஏகாதசி. இந்த பரம பிரேம பக்தனுடைய சரித்திரத்தை நம்ம ஸ்மரிச்சதுல சொல்ல முடியாத சந்தோஷத்தை நமக்கு நம்முடைய குருநாதர் கொடுத்திருக்க. அகோபாகியம், அகோபாகியம். பகவான்
பக்தாளுனுடைய பிரேமையை மட்டும்தான் பகவான் எதிர்பார்க்கறானே கண்டு பகவான் வேற எதையும் இந்த ஜெகநாதன் எதிர்பார்க்கறது இல்லை. அப்பேற்பட்ட ஜெகநாதனுடைய பாதத்தில் பக்தி என்றைக்கும் நம்மளுக்கு அசஞ்சலமான பக்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குருநாதரை பிரார்த்திச்சுக்கிறோம். ராதே கிருஷ்ணா சகீஸ்.